அனைவருக்கும் நான் பேசுறது கேட்குது இல்லையா? கிளியரா இருக்கு இல்லையா சத்தம்? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய நன்றிகளும் கூட இங்கே அனைவரும் இங்கே வந்திருப்பதற்கு. இன்றைக்கு நாம் உங்களோடு உரையாட போகக்கூடிய அந்த தலைப்பு விநாயகர் அகவல், அனைவருக்குமான ஆன்மீகம் அப்படிங்கிறது. அது என்ன அனைவருக்குமான ஆன்மீகம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். விநாயகர் அகவல் செய்த விஷயம் என்ன அப்படிங்கிறத நீங்க கேட்கலாம். நான் நடந்த ஒரு விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு உண்மை சம்பவம். நம்ம எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பெரிய மகான் தமிழ்நாட்டில் வாழ்ந்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். வாரியார் சுவாமிகள் மதுரை பக்கத்துல, கம்பத்தின் பக்கத்தில் இருக்கக்கூடிய சுருளிமலை அப்படிங்கிற இடத்திற்கு அவர் சென்றிருக்கிறார். இது அவருடைய வாழ்க்கை வரலாறு. திருமுருக கிருபானந்த சுவாமிகளே எழுதியிருக்கிறாரு. வாரியார் சுவாமிகள் எழுதினதுல உள்ள ஒரு விஷயம். அவர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு குகையில் அமைந்த ஒரு இயற்கையான ஒரு முருகன் கோவில். அந்த கோயிலில் போய் அவர் ஆத்மார்த்த வழிபாடு செய்வதற்காக அங்கு போயிருக்கிறார். அங்கு போய் வழிபட்டு கொண்டு இருக்கிறார். அவர் மட்டும்தான் இருக்கிறார். வழிபட்டு முடித்து அவர் அங்கு திரும்பக்கூடிய நேரத்துல அங்கு ஒரு பெண்மணி, கால்நடைகளை எல்லாம் ஓட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, பார்ப்பதற்கு ஹரிஜன பெண்மணி என்று அவர் எழுதியிருக்கிறார். யார் நண்பர் வாரியார் சுவாமிகள் எழுதியிருக்கிறார். அந்த அம்மனி போகிறாங்க. போகும்பொழுது வாரியார் சுவாமிகளை பார்த்து அவங்க கேட்கிறாங்க, சாமி எனக்கு பஞ்சாக்கரம் கொடு என்று கேட்கிறாங்க. அதாவது நாம திருநீருக்கு பல பெயர்கள் உண்டு. விபூதி, பஸ்மம், திருநீர் அப்படியெல்லாம் நாம சொல்லுவோம். ஆனால் தீட்சை வாங்கும் பொழுது இல்லை என்று சொன்னால் சிவஞானிகள் ஆசீர்வாதம் செய்து விபூதி கொடுக்கும் பொழுது பஞ்சாட்சரத்தை சொல்லி கொடுப்பாங்க. ஓம் நம சிவாய, நமச்சிவாய பஞ்சாட்சரத்தை சொல்லி கொடுப்பார்கள். அப்படி பஞ்சாட்சரத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய காரணத்தினால் அதற்கு பஞ்சாக்கரம் என்கக்கூடிய இன்னொரு பெயரும் உண்டு. இது ஆன்மீகத்தில் மிகவும் உயர்ந்த ஆட்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு பரிபாஷை போன்ற ஒரு விஷயம். வாரியார் சுவாமிகள் சொல்கிறார், இது எப்படி இந்த ஆடுபாடு மேய்க்கக்கூடிய பெண்ணுக்கு வரை தெரிந்திருக்கிறது என்று எனக்கு மிகவும் வியப்பாக இருந்தது என்று சொல்கிறேன். நம்முடைய நாட்டில் ஆன்மீகம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு உடையதாக என்றைக்குமே இருந்ததில்லை. ஒரு குறிப்பிட்டவர்கள் மட்டும்தான் அதை பின்பற்ற வேண்டும், ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட வேண்டும் என்கக்கூடிய தன்மை நம்முடைய நாட்டில் என்றுமே இருந்தது. இங்கு ஒரு ஆன்மீகத்தை ஜனநாயகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருந்திருக்கிறது. ஆன்மீகம் என்று சொன்னால் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைவருக்கும் சென்று சேரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அனைவருக்கும் சென்று சேரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். எப்படி? இப்பொழுது குண்டலினி என்கக்கூடிய ஒரு கோட்பாடு இருக்கிறது. குண்டலினி என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஒரு குண்டலினி யோகம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஏதோ ஒரு பணத்தை கட்டி ஏதோ ஒரு ஆளிடம் சென்று அவரிடம் படிக்க வேண்டும், அந்த மையத்திற்கு சென்று படிக்க வேண்டும், அதற்காக நீங்கள் செலவழிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் நீங்கள் தாண்டி போவதற்கு ஒவ்வொரு விதமான கட்டணத்தை வைத்திருக்கிறார்கள். இப்படி ஆன்மீகம் என்பது வணிகப்படுத்தப்பட்டிருக்கு. ஒவ்வொரு விஷயத்திற்கும் பலவிதமான விளக்கங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு தேடல் ஏற்பட்ட பிறகு நாம் போய் தேடுகிறோம். சரியான குருவிடம் நாம் சென்று சேர்ந்தோம் என்று சொன்னால் நல்லது. சரியான குருவிடம் சென்று சேராமல் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் பொதுவாக ஆன்மீகத்தை குறித்த ஒரு அடிப்படையான பாரம்பரியமான ஞானத்தை அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த ஆன்மீகம் அந்தவர்களுக்கு புரிகிறதா புரியவில்லையா என்பது இரண்டாவது கட்டம். முதலில் அந்த ஆன்மீகம் அனைவருக்குமாக சென்று சேர்ந்து விடுகிறது. அப்படி சேர்ந்து விட்ட பிறகு அவர்கள் விரும்பினால், அவர்களுக்கு எந்தக்காவது ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டது என்று சொன்னால் அவர்கள் அந்த ஆன்மீக பாதையில் செல்ல முடியும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் அதை ஒரு ஸ்தோத்திரமாக பாட முடியும் என்கக்கூடிய ஒரு பண்பாட்டு புலம், ஒரு கல்ச்சுரல் ஃபீல்டு அதை அவர்கள் உருவாக்கி நமக்கு தந்திருக்கிறார்கள். அப்படி தந்ததில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்தது விநாயகர் அகவல் என்கக்கூடிய இந்த நூல். ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டுகளுக்கு அல்லது 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றியதாக வரலாற்று ஆசிரியர்களால் கணிக்கப்படுகிறது இந்த நூல். இந்த நூலினுடைய சிறப்பு என்ன?
இந்த நூலினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், நம்முடைய தமிழ் மரபில், நம்முடைய பாரத மரபில் யோகம் என்பது ஒரு தனி ஸ்ட்ரீமாகவும், பக்தி என்பது மற்றொரு ஸ்ட்ரீமாகவும் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டும் அடிப்படையில் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவையாகத்தான் இருக்கின்றன. இந்த இரண்டு, யோகம் என்பதும் பக்தி என்பதும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த விஷயமாகத்தான் இருக்கின்றன. அப்படி அவை இருந்தாலும் கூட நீங்கள் யோகம், தந்திரம் ஆகிய விஷயங்களை நீங்கள் கற்க வேண்டும் என்று சொன்னால் திருமந்திரத்திற்கு போவீர்கள். திருமந்திரம் என்பது அதுவரைக்கும் இருந்த அனைத்து ஆன்மீக சாதனைகளையும் தொகுத்து அவற்றை ஒரு பெரும் நூலாக ஆக்கி உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆனால் திருமந்திரத்தில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. அந்த சிக்கல் என்னவென்று சொன்னால், திருமந்திரத்தினுடைய அத்தனையும் ஒருவருக்கானது கிடையாது. பலவிதமான ஆன்மீக சாதனைகள், பலவிதமான தந்திரங்கள், பலவிதமான யோக மார்க்கங்கள் அனைத்தும் ஒரு இடத்தில் கொண்டு இருக்கிறது. இதில் எது உனக்கு வேண்டுமோ அதை நீ எடுத்துக்கொள் என்பது போல அதை தந்திருக்கிறார்கள். அதுவும் மிகவும் நுணுங்கி ஒரு சூஷ்மமான பூடகமான மொழிகளில் நமக்கு தந்திருக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு அதற்குள் செல்வது என்பது கடினம். அப்பொழுது ஒரு சாதாரண குழந்தை அதை எடுத்து படிக்க முடியுமா என்று சொன்னால் படிக்க முடியாது, கடினமாக இருக்கும். பக்தி பாடல்கள், பக்தி தோத்திரங்கள் இருக்கின்றன, மற்ற திருமுறைகள் இருக்கின்றன. அவற்றில் நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் பக்தி இருக்கிறது, ஞானமும் இருக்கிறது, யோகமும் இருக்கிறது. ஆனால் அதில் நீங்கள் பக்தியினுடைய சதவீதத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் பக்திக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கூடுதலாக. நீங்கள் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க பாட வேண்டிய ஒரு தோத்திரங்கள் அங்கு இருக்கும். அதில் யோக சாதனைகளுக்கான இடம் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு பக்தி மார்க்கத்தில் நீங்கள் செல்ல யோக சாதனைக்குள் நீங்கள் செல்கிறீர்கள், உங்களை அறியாமலே நீங்கள் சென்று விடுவீர்கள். அப்படி நீங்கள் செல்லக்கூடிய அந்த கட்டத்தில் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தேவை ஏற்படும். அப்பொழுது என்ன செய்வது என்பது உங்களுக்கு தெரியாது. சில ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படும். அப்பொழுது அதை எப்படி நாம் கையாளுவது என்பது நமக்கு தெரியாது. அதை பக்தியோடு எப்படி இன்டகிரேட் பண்ண வேண்டும் என்று தெரியாது. இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த இரண்டையும் சரியான விதத்தில் சரிப்படுத்தி அனைவருக்கும் அளிக்க வேண்டும் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒன்று, நீங்கள் திருமந்திரத்தினுடைய அனைத்து விஷயங்களையும் உள்வாங்க வேண்டும். அப்படி உள்வாங்குவது என்பது மனிதனால் சாத்தியமில்லாத விஷயம், ஹியூமன்லி இம்பாசிபிள். திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் உட்கிரகித்துக் கொண்டேன், நான் புரிந்து விட்டேன், இதுதான் திருமந்திரம் என்று யாராவது ஒருவர் கூறுகிறார் என்று சொன்னால், ஒன்று அவர் சாட்சாத் திருமூலரே திரும்ப வந்திருக்கிறார் என்று அர்த்தம். இல்லை என்று சொன்னால் அவர் பொய் சொல்கிறார் என்று அர்த்தம். இல்லை என்று சொன்னால் அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட திருமந்திரத்தினுடைய அத்தனையையும் எடுத்து அதை பக்தியுடன் சரியான விதத்தில் கலந்து அந்த இரண்டிற்குமான ஒரு சமன்வயப்படுத்துதலை ஏற்படுத்தி, இதுவே ஒரு பெரிய விஷயம். இதை சாதாரண சிறு குழந்தைகளும் மனனம் செய்யக்கூடிய அழகிய எளிய தமிழில் நமக்கு தரக்கூடியது என்பது அது ஹியூமன்லி இம்பாசிபிள். இன்றைக்கு அப்படி ஒருவரால் செய்ய முடியுமா? இத்தனை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது, இந்த LLM மாடல்கள் இருக்கின்றன, இவையெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த மாதிரி விநாயகர் மாதிரி ஒன்றை நாம் திரும்ப ஏற்படுத்த முடியுமா என்று சொன்னால் கேள்விக்குறிதான். ஆனால் இதை ஒருவர் செய்திருக்கிறார். செய்தவர் யார்? ஒரு பெண்மணி செய்திருக்கிறார், செய்து நமக்கு தந்திருக்கிறார். அதை நம்முடைய குழந்தைகள் எளிதாக மனப்பாடம் செய்ய முடிகின்றது. அந்த குழந்தைகளுக்கு உள்ளேயே அது இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தைகள் வளரும் பொழுது நம்முடைய இந்த பாடல்களினுடைய, இந்த ஆன்மீக பாடல்களினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், அதை நீங்கள் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து விடுகிறீர்கள். இன்னைக்கு நம்ம பார்த்தோம், நம்முடைய குழந்தைகள் அதை சொன்னார்கள். முன்வரிசையில் இருந்த 4 ஆண் பசங்களும் மனப்பாடமாக சொன்னாங்க. பின்வரிசையில் இருந்த பெண்கள் பார்த்து சொன்னாங்க. முன்வரிசையில் இருந்த ஆண் குழந்தைகள் மனப்பாடமாக சொன்னாங்க. பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக. இது ஒரு முக்கியமான விஷயம். ஆகவே ஒரு 8 வயசுக்குள்ளுக்கு உங்களுக்கு விநாயகர்கள் மனசுக்குள்ள பதிஞ்சிருக்கு. பொருள் தெரியுமா அப்படின்னு சொன்னா பொருள் தெரியாம இருக்கலாம், பொருள் தெரியலாம், தெரியாம இருக்கலாம். முதல் உள்ள விஷயங்கள் ஈஸியாக தெரிஞ்சிடும். என்ன? சீத கலப்பை, செந்தாமரைப்பும், பாதை சிலம்பு, பல இசை பாட, பொன்னரை ஞானும், பூந்துகில் ஆடும், வண்ணமரங்கில் வளர்ந்தாக இருப்ப. அந்த விநாயகரினுடைய ஒரு தியான ஸ்லோகமாக முதல்ல அது இருக்கு. விநாயகரினுடைய அந்த முழு வடிவத்தை பாதங்களில் ஆரம்பித்து சொல்லக்கூடிய ஒரு
அருமையான ஒரு சித்திரத்தை உங்கள் முன்னால் அது உருவாக்கி தருகிறது. அதன் பிறகு திடீரென்று அது வேறொரு தளத்திற்கு செல்வதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அது திடீரென்று சொல்கிறது என்று சொன்னேன். உண்மையில் அது ஒரு ஸ்மூத்தான ஒரு டிரான்சிஷனை இங்க பார்க்கலாம். என்ன, அந்த கற்பக கழிவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சொற்பதம் கடந்த துரியமெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக கழிவே. இந்த வார்த்தை வருகிறது. சொற்பதம் கடந்த துரியமெய்ஞான அற்புதம் நின்ற கற்பக கழிவே என்றக்கூடிய வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை அப்படியே நீங்க வச்சுக்கணும். அந்த வார்த்தை அப்படி இருக்கட்டும். திருவண்ட பகுதி எடுத்துக்கணும். திருவண்ட பகுதி அதை எடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். திருவண்ட பகுதி மிகச் சிறப்பான இன்றைய சமய இலக்கியங்களில் அருமையான ஒரு உச்சத்தினுடைய ஒரு இலக்கியம் திருவண்ட பகுதி. மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருள்கிறது. எப்படி தொடங்குகிறது? அண்ட பகுதியின் உண்டை பெருக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்கோழி ஒன்றனுக்கு ஒன்று நின்றொரு பொருளின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன என்று ஒரு பெரிய ஒரு பிரபஞ்சத்தை உங்க முன்னாடி காட்டுது. பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடியது என்ன? ஒரு பெரிய திகைப்பு. உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடியது என்னது? ஒரு பிரம்மாண்டம் உங்கள் முன்னால் காட்டப்படுகிறது. அதை பார்த்து உங்களுக்கு அதை அன்பு செய்ய முடியாது. அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டம் என்னவாக இருக்கிறது? நுழை கதிரில் இருக்கக்கூடிய ஒரு தூசியாக சிவபெருமான் முன்னால தெரியுதுன்னு அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 100 கோடி சூரிய குடும்பங்கள், அவையெல்லாம் சார்ந்த 100 கோடி தாரா மண்டலங்கள், அவையெல்லாம் சார்ந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்த இணை பிரபஞ்சங்கள், இது அனைத்தும் ஒரு பலகனி வழியாக ஒரு ஜன்னல் வழியாக வரக்கூடிய ஒரு ஒளிக்கச்சில் தூசிகள் எப்படி செல்கின்றனவோ அதுபோல அவை சிவபெருமானின் திருமுன்னால் அத்தனை சிறியதாக இருக்கின்றன. இப்படி ஒரு காட்சியை உங்கள் முன்னால் மாணிக்கவாசக சுவாமி வைத்துக் கொண்டு அதுக்கு பிறகு சிவபெருமானை பற்றி பேசுகிறார். அந்த ஆள்கிட்ட நமக்கு பயம் தானே வரும். மிகப்பெரிய ஒரு பயமும் மரியாதையும் வரும். ஒரு பிரம்மாண்டத்தின் முன்னால் நாம நின்று கொண்டிருக்கோம். நாம ஒண்ணுமே இல்லை அப்படிங்கக்கூடியது தோணும். ஆனா இங்க எப்படி இருக்கு? சீத கலவை செந்தாமரைப்பும் பாதச்சிலம்பு பல இசை பாட பொன்னரை யானும் புந்துவில் ஆடையும் வண்ண மருங்கில் வளர்ந்தழுக பேழை வயிறும் பெரும்பாரக்கோடும் வேழமுகமும் விலங்கு சிந்தூரமும் உங்களுக்கு பாடும் பொழுதே இனிமையாக இருக்கிறது. ஆனா கடைசியில் என்ன சொல்றாரு? சொற்பதம் கடந்த துரியமையான அற்புதம் நின்ற கற்பக கழிலே. அங்கேயும் திருவண்ட பகுதியிலேயும் அவர் என்ன சொல்கிறாரு? அற்புதம் காண்க, அநேகன் காண்க, சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க, சித்தம் சொல்லா சேட்சியன் காண்க, பக்தி வலையில் படுவோன் காண்கன்னு கடைசியில் சொல்றாரு. பக்தி வலையில் படுவோன் காண்க. இவ்வளவு பெரிய ஆளுன்னு நீ பயந்துராதப்பா, பக்தி வலையில் படுவோன் காண்கிறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளை வேண்டிய அளவுக்கு என்ன பண்ணிடுறாரு? அவர் அவ்வளவு பெரிய ஆளுன்னு நமக்கு சொல்லிடுறாரு. இங்க அப்படி இல்லை. முதல்ல அத்தனை எளிமையையும் சொல்லி அத்தனை இனிமையையும் சொல்லி அதன் பிறகு அவரினுடைய பெருமையை சொல்வார். அதுவும் அத்தனை இனிமையாக அதோட சேர்ந்து சொற்பதம் கடந்த துரியமையான அற்புதம் நின்ற கற்பக களிரேன்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. வேற முகமும் விநாயகருக்கு யானை வடிவம், யானை முகம். இன்றைக்கு நம்ம சிவகுமார் அவர்கள் பேசினார். பேசும்பொழுது ஒரு விஷயத்தை சொன்னார். என்னது? தனி மனிதன் இந்த முழு பிரபஞ்சம், இந்த தனி மனிதன் விரிவடைந்து இந்த முழு பிரபஞ்சத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாதையாக நம்முடைய பொருளாதாரம் இருக்க வேண்டும். நம்முடைய பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி என்று சொல்லக்கூடியது, அந்த உண்மையான வளர்ச்சி என்ன? அது எல்லாவற்றையும் கபலீகரம் பண்ணக்கூடியதல்ல, தனி மனிதனிலிருந்து வளர்ந்து செல்லக்கூடியது. அப்படி இதுக்கும் பிள்ளையாருக்கு என்ன சம்பந்தம்? கைலாய மலையில விநாயகரினுடைய தோற்றம் குறித்து புராணங்கள் பலவிதமான செய்திகளை தருகின்றன. இதை பலர் கேட்பாங்க. பிள்ளையார் பிறந்தார்னா அவர் பிறக்க தானே செஞ்சார், அதுக்கு ஒரே ஒரு கதை தானே இருக்கணும், ஏன் 1000 கதை இருக்கிறது அப்படின்ட்டு கேட்பாங்க. புராணம் என்பதனுடைய முக்கியமான வேலை என்னவென்று சொன்னால், நம்முடைய பரிபக்குவத்துக்கு ஏற்றது போல இந்த ஆன்மீக உண்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மொழி, ஒரு லாங்குவேஜ் புராணம். அந்த லாங்குவேஜ் என்ன என்று நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நம்முடைய பக்குவத்திற்கு தகுந்த மாதிரி அந்த புராணம் நம்மளுக்குள் வந்துவிடும். இப்பொழுது வேழ முகம் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு கதை, ஒரு புராண கதை இருக்கு. அதை கதை என்று சொல்லும் பொழுது நமக்கு அது ஒரு நெகட்டிவ், அது ஒரு கதை, கற்பனை கதை என்று தோணும். அது கற்பனை கதை அல்ல. புராணம் என்று சொல்வதற்கு யஸ்கர் என்று நினைக்கிறேன். அவர் அந்த காலத்தில் புராணம் இல்லை என்று கூட சொல்லுவார்கள். அவருடைய காலத்தில் அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த டெபினிஷன் புராணம் அபிநவம். அது புராதனமானது, ஆனால் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டே இருப்பது.
எப்பொழுதுமே நமக்குள் நடந்து கொண்டிருப்பது என்கக்கூடிய ஒரு பொருள் கொண்டது புராணம். ஆகவே இங்கு பார்வதியும் பரமேஸ்வரனும் சித்திர மந்திர கூடம் மண்டபம் என்கக்கூடிய சித்திர மந்திர மண்டபம் என்கக்கூடிய கையிலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சித்திர மண்டபத்திற்கு செல்கிறார்கள். 7 கோடி மந்திரங்கள் சித்திர வடிவமாக அங்கு இருக்கின்றன, உயிர் துடிப்புடன் இருக்கின்றன. அங்கு அவர்கள் செல்லும் பொழுது அங்கு 2 மந்திரங்கள் இருக்கின்றன. ஒன்றின் பெயர் சமஷ்டி பிரணவம், இன்னொன்றின் பெயர் வியஷ்டி பிரணவம். இந்த சமஷ்டி என்று சொல்வது அனைத்து பிரபஞ்சத்தையும் அடக்கிய ஒரு பிரணவ சத்தம். இந்த வியஷ்டி என்று சொல்வது தன்னுடைய இதய குகையில் ஒலிக்கக்கூடிய, நாம் உணரக்கூடிய அந்த பிரணவமாக இருக்கக்கூடியது வியஷ்டி பிரணவம். இந்த 2ஐயும் பார்வதியும் பரமேஸ்வரனும் பார்க்கும் பொழுது அவை 2ம் இணைகின்றன. அப்படி இணைந்ததன் உடனே அங்கிருந்து ஒரு யானை வடிவமாக, ஓங்கார வடிவமாக விநாயக பெருமான் தோன்றுகிறார். வியஷ்டி சமஷ்டி. உங்களுக்கு சமஷ்டியை பற்றி நீங்கள் தியானம் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை அடைவது மிகவும் கடினம். வியஷ்டி என்று சொல்லி ஒரு பர்சனல் காட், சமஷ்டி என்று சொல்லும் பொழுது அது இம்பர்சனல், ஒரு காஸ்மிக் ஃபார்ம். இந்த காஸ்மிக் ஃபார்மை நீங்கள் இன்டலெக்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும். அதை நீங்கள் உணர்வது என்று சொல்வது மிகவும் கடினம். இந்த வியஷ்டி என்று சொல்லக்கூடிய அந்த பர்சனல் காடுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை இருக்கு? உங்களுக்கு நீங்க அதனுடைய அந்த பிரபஞ்ச தன்மையை நீங்கள் மறந்து விடுவீர்கள். பல மதங்களில் இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அவர்கள் தங்களினுடைய அந்த ஆளுமை கொண்ட அந்த பர்சனல் காட் தான் ஒரே கடவுள் என்கக்கூடிய முடிவுக்கு வருகிறார். அந்த பர்சனல் காட், கடவுள்ங்கிற வார்த்தை தப்பு, அந்த பர்சனல் காட் தான் ஒரே இறைவன் என்கக்கூடிய அந்த முடிவுக்கு அவர்கள் வந்து விடுகிறார்கள். ஆகவே அது ஒரு பிரபஞ்சத்தன்மை அடைவதே கிடையாது. ஆகவே இங்கு விநாயகர் ஒரே நேரத்தில் பர்சனல் காடாக உங்களுக்கு இனிமையான, ஒரு சின்ன குழந்தைக்கு கூட மிகவும் இனிமையான, மஞ்சளில் கூட வரக்கூடியவராக, சாணியில் கூட வரக்கூடியவராக ஒரு தெய்வமாக அவர் மலர்ந்து விட முடியும். அவரை நீங்கள் அன்பாக தியானிக்க முடியும். அதே நேரத்தில் அவர் பிரபஞ்சம் தழுவிய ஒரு இறைவனாகவும் இருக்கிறார். சொற்பதம் கடந்த துரியமை ஞானமாகவும் அவர் இருக்கிறார். இந்த ஒரு ஒரு ஒப்பு ஒரு ஒரு ஒருமைத்தன்மையை விநாயகர் அகவல் உங்களுக்கு கொடுக்குது. இந்த ஒருமைத்தன்மையை விநாயகர் அகவல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரணத்தால் நீங்கள் சிறு குழந்தையாக இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்குள்ள போயிருக்கு. இதெல்லாம் உங்களுக்குள்ள போயிருக்கு. அது எப்பொழுது மலரும் என்பது நமக்கு தெரியாது. ஒருவேளை உங்களுக்கு இதிலெல்லாம் ஆர்வமே இல்லை என்று சொன்னால் கூட சாயங்காலத்தில் இல்லை காலையில் விளக்கு பொருத்தி விநாயகரோடு மொத்தமாக சொல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? 72 வரி. நீங்கள் வேகமாக சொன்னால் 1.5 நிமிஷம், 1.5 நிமிஷத்தில் நீங்கள் சொல்லி முடித்து விடலாம். சொல்லக்கூடிய நீங்கள் ஒரு ஒரு பழக்கமாக மாற்றி விட்டீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு பொருள் புரிகிறதோ இல்லையோ, நீங்கள் அதை ஒரு பழக்கமாக மாற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் என்ன நடக்கும்? என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஆன்மீக தேடல் வரும் பொழுது, என்றைக்காவது ஒரு நாள் இதற்கெல்லாம் என்ன பொருள் என்று தெரியும் பொழுது, உள்ளே இருக்கக்கூடிய விநாயகர் அவள் தன்னாலேயே மலர ஆரம்பிக்கும், விரிவடைய ஆரம்பிக்கும். அதன் பொருள் உங்களுக்கு தானாக புலப்பட ஆரம்பிக்கும். பிறகு அது உங்களை ஒரு குருவருளாலும் திருவருளாலும் கொண்டு செல்லும். இதே வருது, குருவடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள் என. இதுல ஒரு வேதனை கலந்த ஒரு நகைச்சுவை பிறகு நான் சொல்றேன். வேதனை கலந்த நகைச்சுவை பிறகு சொல்றேன். குருவடி வாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருள். அது என்ன குருவடி வாகி? குரு நமக்கு வருகிறார். எப்படி வருவார் என்பதை திருநாவுக்கரசு சுவாமிகளினுடைய ஒரு பாடலை சொல்லி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் விளக்குவார். விறகில் தீயினன் பாயில் படுனை போல் நின்றுளான் மாமணி சோதியான். அவனை என்ன செய்ய வேண்டும்? உணர்வு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய முன் நிற்குமே என்கக்கூடிய அந்த பாடலை விளக்கும் பொழுது வாரியார் சுவாமிகள் ஒரு முக்கியமான தத்துவத்தை, குரு தத்துவத்தை விளக்குவார். இங்கு 3 எடுத்துக்காட்டுகள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, விறகில் தீயாக அவன் இருக்கிறான். விறகுல தீயை எடுக்கணும் என்று சொன்னால் அதுல கோல் எனக்கு கடையணும், கஷ்டப்பட்டு கடையணும், முருக வாங்கி கடைய வேண்டும். சித்தாந்த மரபில் நம் அனைவரையும் 3ஆக பிரிப்பார்கள். 3 மலங்களும் இருக்கக்கூடியவர்கள் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய 3 மலங்களும் கொண்ட மனிதர்கள், ஜீவன்கள். 3 மலங்களும் கொண்ட ஜீவன்கள் சகலர் என்று அழைக்கப்படுவார்கள். இந்த சகலர் என்று அழைக்கப்படக்கூடியவர்களுக்கு
முருக வாங்கி கடைய வேண்டும். விறகில் தீ போல அவர்களுக்குள் இறைவன் இருக்கிறான். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு குரு படர்க்கையாக வருவார். படர்க்கையாக வருவார். அடுத்தது, இந்த மாயாமலம் அகன்றவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு 2 மலங்கள் இருக்கும். என்ன? ஒன்று ஆணவ மலம், இன்னொன்று கண்ம மலம். இந்த 2ம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பிழையாகலர் என்று பெயர். அவர்களுக்கு முன்னிலையாக குரு வருவார். அவர்களுக்கு பால்ல தயிரை கடைகிற மாதிரி கடைஞ்சா போதும். விறகுல தீயை எடுக்கிறத விட பாலில் தயிரை கடைகிறது எளிது. அதுல கடைந்து எடுக்கும். அடுத்ததாக, இந்த 2 மலங்களும் போய்விடும். ஆணவ மலம் மட்டும் இருக்கும். அவர்களுக்கு பேரு விஞ்ஞான கலம். அவர்களுக்கு தன்மையாகவே இறைவன் வெளிப்படுவான். தன்மையாகவே அந்த குருமூர்த்தம் வெளிப்படும். ஆகவே குருமூர்த்தம் என்பது நம்முடைய பக்குவத்தை பொறுத்து, நம்முடைய மனப்பக்குவத்தை, அகப்பக்குவத்தை, சித்த பக்குவத்தை பொறுத்து 3ஆக அமைகிறது. இந்த 3ஆக அமைவதிலும் வெளிப்படக்கூடிய குரு மூர்த்தம் என்பது, குருவுக்கு பௌதிகமான உடல் இருக்கலாம், அந்த குரு மூர்த்தம் அமைகிறது அல்லவா, குருவுக்கும் உங்களுக்குமான அந்த உறவு அமைகிறது அல்லவா, அந்த குரு மூர்த்தத்தில் வெளிப்படுவது இறைவன் தான் வெளிப்படுகிறார். அது படற்கையாக இருக்கலாம், பகலராக இருந்தால். பிழையாகலராக இருக்கும் பொழுது அது முன்னிலையாக இருக்கும். விஞ்ஞானகலராக இருக்கும்போது தன்மையாக இருக்கும். குரு வடிவாகி குவலயம் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருளென அவர் நமக்கு சொல்லிக் கொடுப்பார். கோடாயுதத்தால் கொடுவினை கழிக்கிறார். கோடாயுதத்தால் எப்படி கொடுவினை கழிக்கிறார்? இது நமக்கு மீண்டும் எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த புராணங்கள் அனைத்துமே நமக்கு தியானம் செய்வதற்கான தன்மையை அதிகரிக்கின்றன. ஒரு ஈடுபாடு, ஆத்மார்த்தமான ஈடுபாடு அந்த மூர்த்தியோடு உங்களுக்கு ஏற்படுவதற்கு இந்த புராணங்கள் அனைத்தும் உங்களுக்கு உதவுகின்றன. கோடாயுதத்தால் கொடுவினை கழிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒன்று என்னது? கஜமுகாசுரனை கொல்வதற்காக தன்னுடைய தந்தத்தை ஒடித்து அவர் கொன்றார். கஜமுகாசுரன் என்பது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த மலங்களின் மரத்தன்மை கொண்ட ஒரு வடிவம். அதை கொல்வதற்காக அவர் ஒடித்தார். இன்னொன்று, முத்தமிழ் அடங்கினே முற்படுகிறதில் முற்பட எழுதி அவர் உடைத்தார். இந்த வார்த்தையை கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த காலையிலிருந்து பேசிக்கொண்டிருந்த ஒரு விஷயத்துக்கு இது வரும். முத்தமிழ் அடைவினை முற்படுகிறதினில் அவர் எதற்கு எழுதணும்? அவர் எழுதினது மகாபாரதம் தானே எழுதினார். மகாபாரதத்தை சமஸ்கிருதத்தில் தானே எழுதினார். அந்த ஒரு கதை தான் இருக்கு. சிலர் சொல்லுவாங்க இது வேறு ஒரு தமிழ் இலக்கணம் என்று சொல்லி. அப்படி அதற்கு எந்த விதமான ஒரு புராண சான்றும் கிடையாது. உண்மையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே புராண விஷயம் என்னவென்று சொன்னால், அவர் மகாபாரதம் எழுதுவதற்காகத்தான் கொம்பை உடைத்தார். ஆனால் மகாபாரதம் இருப்பது வடமொழியில். ஆகவே எப்படி இது முத்தமிழ் அடைவினை என்று சொல்ல முடியும்? நன்றாக அந்த வார்த்தையை பாருங்கள். முத்தமிழ் அடைவினை. முத்தமிழின் மூலமாக நீங்கள் எதை அடைவீர்களோ அதை அவர் எழுதினார். முத்தமிழ் மூலமாக நீங்கள் அடைவது எது? முத்தமிழுக்கான நோக்கம் எது? உங்களை அது எதை நோக்கி செலுத்துகிறது? முத்தமிழ் அறம் நோக்கி செலுத்துகிறது, தர்மத்தை நோக்கி செலுத்துகிறது. முத்தமிழினுடைய அடைவு என்பது தர்மம். தர்மத்தை சொல்லக்கூடிய இதிகாசம் மகாபாரதம். ஆகவே மகாபாரதத்தை அவர் எழுதியது முத்தமிழ் அடைவினைத்தான் அவர் எழுதினார். ஆகவே ஒன்று, தீமையை ஒழிப்பதற்காக தன்னுடைய கொம்பை உடைத்துக் கொண்டார். மற்றொன்று, ஒரு நன்மையை, உலகத்திற்கான பெரும் நன்மையை உருவாக்குவதற்காக தன்னுடைய கொம்பை உடைத்துக் கொண்டார். கொம்பை உடைத்துக் கொண்டது ஒரே விஷயம், ஆனால் அதனால் ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள் 2. ஒன்று கொடுவினையினை அகற்றுவது, மற்றொன்று நல்வினையினை ஏற்படுத்துவது, நன்மையை உலகத்துக்கு ஏற்படுத்துவது. இந்த ஒரு தன்மையை நமக்கு காட்டக்கூடிய விதமாக பெருமானினுடைய அந்த வடிவம் அமைந்திருக்கிறது. முதல்ல பார்க்கும்போது நம்ம ஒண்ணு பார்த்தோம். என்னது? பாத சிலம்பு பல இசை பாட. அதுதான் பல இசை பாடணும். ஒரே இசை பாட வேண்டியது தானே. இந்த மண்ணில் இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு வார்த்தை, சாதாரண வார்த்தை போல இருக்கிறது. ஒன்று, யோகிகள் அவர்களினுடைய தியானத்தின் போது அவர்களுக்கு 10 விதமான நாதங்கள் கேட்கும். இந்த 10 விதமான நாதங்கள் கேட்கிறது என்றும் பொழுது அது பெருமானினுடைய பாத சிலம்பினுடைய ஓசையாக இருக்கும் என்பது ஒரு கருத்து. மற்றொரு கருத்து, திருமுருகாற்றுப்படையை எடுத்துக்கொள்ளும். திருமுருகாற்றுப்படையில் உலகம் இருளடைந்து இருக்கிறது. அந்த இருளை நீக்குவதற்காக மாயின் உலகத்து மறுவிஞ்சி விளங்க பல்கதிர் விதித்தன்று ஒரு முகம். பல கதிர்களை விதிக்கிறது, ஒரு கதிர். சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்கள் பல கதிர்களாக இருக்கின்றன. அந்த கதிர்களின் ஒவ்வொரு கதிர்களினுடைய தன்மையும் வேறு வேறு, அதன் அலைநீளம் வேறு, அதனுடைய தன்மைகள் வேறு. அந்த
ஒவ்வொரு ஜீவராசியும் அதை வாங்கக்கூடிய விதம் வேறு. பௌதீகமான ஒரு சூரியன் நம்ம அதை கேட்டகரைஸ் பண்ணும்போது எல்லோ ஸ்டார் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணுவோம். அதை நீங்கள் மற்ற சூரியங்களோடு ஒப்பிடும் பொழுது, மற்ற தாராமண்டலங்களில் உள்ள சூரியன்களோடு ஒப்பிடும்போது ஒரு சாதாரணமான பௌதிகமான ஒரு விண்மீன் தான் சூரியன். அப்படிப்பட்ட சூரியனே இவ்வளவு பல் கதிர்களை இத்தனை உயிர்களுக்கு ஏற்ற மாதிரி அதனால் கொடுக்க முடியும் என்று சொன்னார். பரபிரம்மமாக இருக்கக்கூடிய தெய்வத்திலிருந்து வரக்கூடிய கதிர்கள் எத்தனை பன்மை இறைத்தன்மையுடன் ஒவ்வொரு உயிருக்கும் ஆன்மை ஈடேற்றத்தை அளிக்கக்கூடிய விதமாக அவை வெளியே வரும். இதை நாம யோசிச்சு பார்க்கும் பொழுது இந்த பல் கதிர் என்பது போல பல இசை என்பது என்ன என்று புரியும். இந்த பல இசை என்பது எத்தனையோ விதமாக இறைவனினுடைய நாதத்தை கேட்கக்கூடிய பலவிதமான விதங்கள் இருக்கின்றன. அத்தனை இசையும் இறைவனினுடைய சிலம்பொலி தான், அத்தனையும் இறைவனினுடைய சிலம்போசை தான் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தவளைகளினுடைய புல் ஃப்ராக்னு சொல்லுவாங்க. அந்த தவளைகளினுடைய ஒளிகள் ரானா ஹெக்ஸாடாக்டைலா அதனுடைய சுவாலஜிக்கல் பேர். அந்த 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 ஒலிகள் கடூரமாக இருக்கும். சில சமயம் நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அந்த சத்தம். அவருக்கு அது கேட்டு அவர் சகிக்க முடியலை. அவருக்கு தான் அந்த மிஸ்டிக்கல் பவர்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஜன்னலை திறந்தாரு. அமைதியாக இருங்கள் அப்படின்ட்டு சொன்னாரு. எல்லாம் அமைதியாயிருச்சு. அவருடைய அந்த ஸ்பிரிச்சுவல் பவர்னால அத்தனை தவளைகளும் அப்புறம் சத்தம் போடல, அமைதியாயிருச்சு. அதற்கு பிறகு அவர் பிரார்த்தனை செய்ய ஆரம்பிக்கிறார். இப்பொழுது அவருடைய உள்ள இன்னொரு குரல் கேட்குது, நீ செய்யறது மட்டும்தான் பிரார்த்தனையா? அந்த தவளைகள் எல்லாம் எந்த பிரார்த்தனை பண்ணலன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஆகவே உன்னுடைய பிரார்த்தனையை மட்டும்தான் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அந்த தவளைகளினுடைய பிரார்த்தனைகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு அதையும் கேட்க வேண்டும். இப்பொழுது அவருக்கு தான் செய்ததனுடைய தவறு புரிகிறது. அந்த தவளைகளினுடைய சத்தமும் இறைவனினுடைய சத்தத்து ஒன்றுதான். அதுவும் இறைவனுக்கு இசையாகத்தான் இருக்கிறது. உன்னுடைய இசையினுடைய அளவுகோலை வைத்து நீ தவளைகளினுடைய இசையை நீ இது பண்ண முடியும். உன்னுடைய பிரார்த்தனையின் உன்னுடைய ஆன்மீகத்தின் அளவுகோலை வைத்து நீ மற்றவர்களினுடைய ஆன்மீகத்தை அதனுடைய தன்மையை அளக்க முடியாது. அவர்களுடைய பார்வையில் அவர்களுடைய ஆன்மீகம் மிகவும் ஈடேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உன்னுடைய பார்வையில் உன்னுடைய ஆன்மீகம் ஈடேற்றம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை வைத்து நீ அதை எடை போடக்கூடாது என்கக்கூடிய உண்மை அவருக்கு அன்று தெரிந்தது. உடனே அவர் திறந்து நீங்கள் எல்லாம் பாடுங்கள் என்று அந்த தவளைகளிடம் சொன்னால், சொல்லிவிட்டு பிறகு பிரார்த்தனை செய்யும் பொழுது அவருக்கு மிகவும் ஈடுபாட்டுடன் ஆண்டவனிடம் பிரார்த்தனை செய்ய முடிந்ததுன்னு அந்த அண்டனிடம் எல்லாம் சொல்லுவார். பல இசை பாட என்கக்கூடிய அந்த வார்த்தை இந்த தன்மைகள் அனைத்தையும் தன்னுள் கொண்ட ஒரு வார்த்தையாக அமைந்தது. இப்படி இந்த விநாயகர் அகவலை நீங்கள் திறந்து வைத்துக் கொண்டு அதற்குள்ளாக நீங்கள் செல்ல 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 அது விரிந்து கொண்டே இருக்கும். எல்லா தளங்களிலும் உங்களுக்கு விரிவடைய வைக்கும். உங்களை உளவியல் ரீதியாக உங்களை விரிவடைய வைக்கும், ஆன்மீக ரீதியாக உங்களை விரிவடைய வைக்கும். உங்களுடைய மொழி நடை விரிவடைவதற்கு அது வகை செய்யும். நீங்கள் ஆன்மீக பாதையில் செல்லும் பொழுது அந்த ஆன்மீகம் சரிதானா என்பதை புரிந்து கொள்வதற்கு நாளைக்கு வரக்கூடிய யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு விளக்கம் கொடுப்பார். அவங்க இஷ்டத்துக்கு. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சோகால்ட் கார்பரேட் சாமியார்கள் என்று பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தோன்றக்கூடிய விஷயங்களை அவர்கள் விளக்கங்களா என்று சொல்லி கொடுக்கிறார்கள். அது மரபு சார்ந்து இருக்கிறதா? உண்மையிலேயே இது சரியான ஒரு ஆன்மீக பாதை தானா? இல்லை என்று சொன்னால் ஒரு கல்ட்டுக்குள்ள போய் நாம சேர்ந்து விடுகிறோமா? இந்த சந்தேகங்கள் நமக்கு வரும் பொழுது விநாயகர் அருள் உங்களுக்கு துணையாக இருக்கும். விநாயகர் அருள் உங்களுக்கு ஒரே நேரத்தில் உங்களினுடைய ஒரு உள் அமைந்த குருவாக வழிகாட்டக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கும். 1902 நமக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு. வேதங்களை கற்பதால் என்ன பயன் என்று சொல்லி அந்த துறவி சொல்லக்கூடிய அந்த துறவி கம்பீரமாக இருந்திருக்கிறார், உட்கார்ந்து இருக்கிறார். அந்த துறவியிடம் அந்த இளம் துறவி கேட்கிறது, என்ன பயன்? அப்பொழுது அந்த துறவி சொல்கிறார், வேதங்களை கற்பதால் மூட நம்பிக்கைகள் அகலும். வேதங்களை கற்பதால் மூட நம்பிக்கைகள் அகலும். 1902 ஜூலை மாதம் 4ஆம் தேதி. அதன் பின் அவர் சுக்ல யஜுர்வேதத்திலிருந்து ஒரு லைனை வாசிக்க சொல்கிறார். அவர் அந்த லைனை வாசிக்கிறார். சுஷ்மணம் என்கக்கூடிய அந்த சுழுமுனை பற்றிய ஒரு வரி வருகிறது. ஆனால் அதற்கு மரபார்ந்தவர்கள் சூரியன், சந்திரன், சுஷ்மணா இந்த மூன்றையும் இணைக்கக்கூடிய ஒரு வரி சுக்ல யஜுர்வேதத்திலிருந்து. அதை சொன்ன உடனேயே அதற்கான மரபார்ந்த ஒரு விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். இந்த சுவாமி சொல்கிறார், இதை தாண்டி ஒன்று இருக்கிறது, இது சுழுமுனை பற்றியும் இடப்பிங்களை பற்றியும் பேசுகிறது என்று அவர் சொல்கிறார்.
இவ்வளவுதான் அவர் சொல்கிறார். அன்று இரவே அவர் சமாதியாக்கி விடுகிறார் அந்த துறவி. அவருடைய பெயர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சுவாமி விவேகானந்தர். இது அப்படியே வச்சுக்கணும், இது அப்படியே வச்சுக்கணும். இடவின் கிளையும் எழுத்தறிவித்து கடகை சுழுமனை கபாலம் காட்டி 3 மண்டலத்தின் முட்டிய தோணி 4 பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலியர்கள் கூடிய சபை விண்டெழு மந்திரம் வெளிப்பட உழைத்து மூலாதாரத்து குண்டலத்தனை காலம் கருத்தறிவித்து அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும் குமுத சகாயன் குணத்தையும் கூறி. சுவாமி அங்கு சொன்ன அந்த விஷயம், வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரியை எடுத்து அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த தத்துவத்தை அவர் சொல்கிறார். அதே விஷயம் உங்களுக்கு விநாயகர் இருக்கும். உங்களுக்கு இங்கு விநாயகர் வைத்துக் கொண்டிருக்கிறது. வேதத்தினுடைய ஒரு உண்மையான பொருளை கண்டறிவதற்கான ஒரு திறவுகோல் விநாயகர் அகவலுக்குள்ள உங்களுக்கு இருக்கு. யோசித்து பாருங்க இந்த விஷயத்தை. இன்னைக்கு இந்த பையங்களுக்கு வயசு ஒரு 8 to 10 வயசு இருக்கும். அந்த பையங்க நீ மனப்பாடமா படிச்சிருக்காங்க, அவங்களுக்குள்ள இது போய் பதிஞ்சிருக்கு. இது நாளைக்கு அவர்களை வளரும் பொழுது, அவர்களுக்கு ஒரு தேடல் வரும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு பெரிய பயனை கொடுக்கும். சரி, அவர்களுக்கு தேடலே வரல, ஆனா இது அவங்க வீட்டில் படிக்கிறத ஒரு பழக்கமா ஆக்கிட்டாங்கன்னா அவர்களுடைய சந்ததிகளில் ஒருவருக்கு அந்த தேடல் அது கொடுக்கும். கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு, நீ ஒரு நல்ல காரியத்தை ஆன்மீக ரீதியாக நீ செய்யக்கூடிய நல்ல காரியம் இந்த ஜென்மத்துல உனக்கு ஆன்மீக ஈடேற்றம் ஏற்படலைங்கிறத பத்தி கவலைப்படாத. ஆன்மீக ரீதியாக நீ ஒரு நல்ல காரியம் செய்த என்று சொன்னால், ஒரு கல்யாண காரியம் நீ செய்த என்று சொன்னால் அது கட்டாயமாக பலன் தரும், அது வீண் போகாது, அது துர்கதியில் உன்னை செல்ல விடாது என்று சொல்கிறார். இதுதான், அதாவது நீங்கள் விநாயகர் ரகவலை நீங்க சொல்லிக் கொடுங்க நீங்க விநாயகர் ரகவலை. அது டெய்லி படிக்கக்கூடிய ஒரு மரபை வீட்டில் உருவாக்குங்க. 2 நிமிஷம் தான் ஆகும். சொல்லிக் கொடுக்கக்கூடிய மரபை வீட்டில் உருவாக்குங்கள். கிறிஸ்தவ பாஸ்டர்களினுடைய ஒரு ட்ரைனிங் கேம்ப் ஒன்று நடக்குது. அது என்னது அப்படிங்கிறத பார்ப்பதற்காக நானும் என்னுடைய நண்பர் ஒருவருமாக சென்றிருக்கோம். இந்த நண்பரினுடைய பெயர் நாகராஜன், கூலி வேலை செய்யக்கூடியவர். நானும் அந்த நண்பரும் எங்களுடைய குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மதுரானந்த சுவாமியினுடைய இந்து வித்யா பீடம் இருக்கிறது. அந்த இந்து வித்யா பீடத்தில் சேர்ந்து நாங்கள் சில விஷயங்கள் படிக்கிறது, சமய வகுப்பு சேர்ந்து போயிருக்கிறோம். அவ்வளோதான், சேர்த்து போயிருக்கிறோம். அதனால இந்த 2 பேருக்கும் தெரியும். 2 பேரும் இங்கே என்ன நடக்கிறதுங்கிற பார்க்கறதுக்காக வேண்டி நாங்கள் போயிருக்கிறோம். அங்கு எப்படி இந்து மதத்தை பயன்படுத்தி இந்துக்களை மதம் மாற்றுவது என்பது பற்றினதான் அங்கே பேச்சு நடக்கும். இந்து மதத்தை பயன்படுத்தி இந்துக்களை மதம் மாற்றுவது எப்படி என்று பேச்சு நடக்குது. அப்பொழுது அதில் ஒருவர் பேசும்பொழுது அவர் சொல்கிறார், இந்த விநாயகர் சில வரிகளை எடுத்து சொல்கிறார். குருவடி வாகி போல என் தன்னில் திருவடி வைத்து திறமிது போலென எங்கக்கூடிய வரியை சொல்லிவிட்டு, கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்து எங்கக்கூடிய வரியையும் சொல்லிவிட்டு, இப்படி குரு வடிவாக திருவடி வைத்தவர் யாரு? பிள்ளையார் என்னைக்காவது ஹிஸ்டாரிக்கலா வந்திருக்கிறாரா? இல்லை, இயேசுதான் ஹிஸ்டாரிக்கலா வந்தாரோ. ஆகவே இங்கு குருவடிவாகி திருவடி வைத்து என்று வருவதனால இது இயேசுவை குறிக்கிறது. அடுத்தது, கோடாயுதத்தால் கொடுவினை கலைந்தேன்னு வந்திருக்குது இல்ல, கோடால் ஆன ஆயுதம் எது? கோடு அப்படின்னு சொன்னா மரம், கோடால் ஆன ஆயுதம்னா சிலுவை. ஆகவே இது இயேசு சிலுவையின் மூலமாக நம்முடைய பாவத்தை எல்லாம் நீக்கியதைத்தான் இது காட்டுகிறது என்று சொன்னார். இதெல்லாம் சொல்லி முடித்து கேள்விகள்லாம் இருந்தால் கேட்கலாம் அப்படின்னு. இவர் இந்த நாகராஜன் முன்பு சொல்றேன், ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் நல்ல மனிதர், கொரோனா காலத்தில் இறந்து விட்டார். அவர் மேடையில் ஏறி அவர் கேட்டார், இதே தான் கேட்டார். கோடாயுதத்தால் கொடுவினை கலைஞங்கிறதுக்கு நீங்க இந்த பொருள் சொன்னீங்களே, அப்ப இடவிங்களையும் எழுத்தறிவித்து கடகை சுழுமை கபாலமும் காட்டி 3 மண்டலத்தை முட்டிய தோணி 4 பாம்பின் நாவில் உணர்த்தி, இதுக்கெல்லாம் இதே மாதிரி பைபிள்ல இருந்து எங்களுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க இதை எதிர்பார்க்கல. அங்க இருந்தவங்க விதிர்விதத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. அவர்கிட்ட கோவப்படுறதுக்கு அவங்களுக்கு பயம். ஏன்னா ஒரு தனி மனுஷனா இப்படி பேசிட்டு இருக்கோன்னா உள்ளுக்கு ஒரு 4-5 ஆர்எஸ்எஸ்காரங்க உள்ள இருப்பாங்களோ, ஒருத்தர் கிடையாது, இருப்பாங்களோன்னு அவங்களுக்கு ஒரு பயம். ஒருத்தர் என் பக்கத்துல இருக்கக்கூடிய சொல்றான், ஒருத்தர் தனியா இப்படி கேட்கணும், அவன் ஆளு 4-5 பேர் இங்க இருப்பான், பார்த்துக்க, கவனமா இவனை பார்த்து நாம டீல் பண்ணணும் அப்படின்னு. ஆனா அவங்களுக்கு என்னன்னா, இப்படி ஒருத்தர் இந்துக்களில் இருந்து விநாயகர் ரகவலை சொல்லுவார் அப்படிங்கக்கூடிய வழிகளை சொல்லுவார் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப இது எப்போ ஒர்க் அவுட் ஆகும்? விநாயகர் ரகவலே தெரியாத ஒரு தலைமுறை வந்த பிறகு இப்படி உங்களுக்கு விநாயகர் ரகவல் ஒரு இருக்குது, அதை பிராமணர்கள் எல்லாம் மறைச்சிட்டாங்க, ஆனா அதுக்குள்ள இயேசுவை பத்தி இருக்குதுன்னு இந்த 4 வரியை மட்டும் சொல்லும் பொழுது நம்ம பையன் என்ன செய்வான், போய் கூகுளில் போய் தேடி பார்ப்பான், இந்த வரி உண்மையிலே இருக்குதான்னு மட்டும் பார்ப்போம். வரி இருக்கும், உடனே அவங்க சொல்றது உண்மைன்னு நம்பிடும். அதாவது
பண்பாட்டு அறிவின்மை, ஆன்மீக அறிவின்மை என்பது நம்முடைய சமுதாயத்தில் இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய மிக மிக பெரிய ஒரு நோய். இந்த நோயை நீக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு அம்மா குழந்தைகளுக்கு நோய் வந்தது என்று சொன்னால் 2 விதமாக அதை நீக்குவாள். ஒன்று என்ன செய்வா, அவங்களுக்கு மருந்து கொடுப்பாள். இன்னொன்று என்ன செய்வா, என்றைக்கும் அவர்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த சுவையான உணவுகளை கொடுப்பாள். நம்மளுக்கு கடவுளினுடைய கிருபையினால என்ன நடந்திருக்குது? இந்த மருந்தும் சரி, ஊட்டச்சத்தும் சுவையும் மிக்க உணவும் சரி ஒன்றாக அமைந்திருக்கிறது. விநாயகரகவன், சிவபுராணம், சகலகலாவல்லி மாலை, சரஸ்வதி அந்தாதி, அபிராமி அந்தாதி, இந்த விஷயங்கள், திவ்ய பிரபந்தம், இந்த விஷயங்களை திருப்பாவை, திருவம்பாவை, இந்த விஷயங்களை நாம் நம்ம குழந்தைகளுக்கு குறைஞ்சி சொல்லிக் கொடுத்துருவோம், மனப்பாடம் பண்ண வச்சிருவோம். அவங்களுக்கு பொருள் புரியுது புரியல அதை பற்றி கவலைப்படாதீங்க, மனப்பாடம் பண்ண வச்சிருவோம். தினமும் சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் அந்த குழந்தைகளை விளக்கு பொருத்தி முன்னாடி உட்கார்ந்து இந்த பாடல்களை பாட வைக்கும். சரஸ்வதி அந்தாதி, திருப்புகள்ல ஒரு 2 பாடல் பாடிட்டாங்கன்னா, ஒரு தடவை திருப்புகளை நல்லா படிச்சுட்டாங்கன்னா, ஒரு 2-3 பாடல்கள் நன்றாக படித்து விட்டார்கள் என்று சொன்னால், எவனாவது முருகனின் முப்பாட்டம்னா அவங்களுக்கு உடனடியாக பதில் சொல்ல தெரியும். முருகனின் முப்பாட்டம் இல்லைங்கிறது அவங்களுக்கு சொல்ல தெரியும். முருகன் என்று சொல்வது பிரம்மத்தின் வடிவம் என்று அவர்களுக்கு சொல்ல தெரியும். அது எல்லையற்ற பரம்பொருள், அதை நீ முப்பாட்டம்னு குறுக்காத என்று சொல்ல தெரியும். இதை நாம் செய்தாக வேண்டும். இது காலத்தினுடைய கட்டாயம். மதமாற்றத்தை தடுக்கிறதுக்காக வேண்டியில்லை. மதமாற்றம் என்று சொல்லக்கூடியது ஒரு நோய்க்கூறு. அந்த நோய்க்கூறு வருவதற்கான காரணம் என்ன? ஏன் உங்களுக்கு மலேரியா வருது? கொசு கடிக்கிறதுனால. கொசு ஏன் கடிக்குது? நம்ம இடத்த ஆரோக்கியமா வச்சிருக்காததுனால, நம்முடைய உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி போயிட்டதுனால. நம்முடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி வர வேண்டும், நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலை ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் சொல்லக்கூடியது ஆன்மீக தளத்தில் அது இருக்க வேண்டும் என்று சொன்னால், கட்டாயமாக நாம் விநாயகர்கள் மாதிரிப்பட்ட விஷயங்களை நாம் கொண்டு சேர்க்கிறோம். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். முதல்ல இது பாடல் எப்படி தொடங்கிச்சு? சீதக்கலப செந்தாமரைப்பும் பாத சிலம்பு பலைசை பாட. கடைசியில எப்படி முடியுது? வித்தக விநாயக விரை கழல் சரணே என்று முடிகிறது. வித்தக விநாயக விரை கழல் சரணே. முதல்ல எதை பேசினாரு? சிலம்ப பேசினாரு. கடைசியில எதை பேசினார்? கழல் பேசினார். சிலம்பும் கடலும் புலம்பும் சீரடி 2 பேர் உருவில் திரண்ட தோளாவுடன் தலைமிசை நின்ற தையல். யாரு? கொற்றவை. எந்த வடிவம்? அர்த்தநாரீஸ்வர வடிவம். சிலம்பும் கடலும் இருக்கக்கூடியது. விநாயக பெருமானையும் அதே அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் பார்த்து பாடப்பட்ட பாடல். இந்த பாடலை போல ஆன்மீக செழுமை கொண்ட ஒரு பாடலை பார்ப்பது ரொம்ப கடினம். அப்படிப்பட்ட ஒரு பாடலை நம்முடைய நாட்டில் அனைவருக்குமான ஒரு பாடலாக மாற்றியிருக்கிறார்கள். பலர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. ஒரு கிறிஸ்தவத்தில் அனைவரும் பைபிள் படிக்கலாம், உங்க இதுல அனைவரும் வேதம் படிக்க முடியுமா என்று கேட்கக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. நம்ம இதுல வேத அத்தியாயனம் என்பது அனைவருக்குமானதாக இருக்கவில்லை என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை மாற்ற வேண்டுமா மாற்ற வேண்டாமா அது வேற விஷயம். ஆனால் ஆன்மீகத்தினுடைய உச்சத்திற்கு செல்வதும் அதன் மூலமாக தானே ஆன்மீகத்தினுடைய ஒரு அத்தாரிட்டியாக ஆவதும் இங்கு அனைவருக்குமாக இருக்கிறது. அதற்கான கருவிகளாக எந்த விதத்திலும் அடக்கப்படாத கருவிகளாக விநாயகர் போன்ற நூல்கள் அமைந்திருக்கின்றன. அவை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை கொண்டு நீங்கள் என்ன செய்ய முடியும்? நீங்களே விநாயகரை அனுபவிக்க முடியும். அப்படி அனுபவிக்கும் போது, அப்படி அனுபவித்தவர்கள் இங்கு அத்தாரிட்டிகளாக ஆகியிருக்கிறார். அவர்களே ஆன்மீக ஞானிகளாக மாறியிருக்கிறார். ஒரு பாம்பன் சாமி வந்திருக்கிறார். பாம்பன் சாமி அதுக்கு முன்னாடி என்ன செய்தா? விறகு கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தார். பாம்பன் சாமியினுடைய எந்த புத்தகத்தையும் எடுத்து படிக்கணும். வேதங்களிலிருந்து உபநிடங்களிலிருந்து அது பாட்டுக்கு ஒவ்வொரு பக்கத்துக்கும் அப்படியே வந்து ரெஃபரன்சஸ் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். விறகு கடையில் வேலை பார்த்தவர், பலசர கடையில் வேலை பார்த்தவருக்கு எப்படி இவ்வளவு தெரியும்? முருகனை அனுபவித்தவர். வாரியார் சுவாமி முருகனை அனுபவித்தவர். இவர்கள் தேர் அத்தாரிட்டி. வேதம் படித்த ஒரு பிராமணன் அத்தாரிட்டி இல்லை. ஆனா இந்த வேதத்தின் மூலமாக எது காட்டப்படுகிறதோ அதை உணர்ந்தவர்கள் அத்தாரிட்டி. மாதா அமிர்தானந்தமயி அத்தாரிட்டி. இந்த ஒரு ஆன்மீக ஜனநாயகம் என்பது அங்கு கிடையாது. அங்கு இருப்பது சர்வாதிகாரம். இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தது என்று சொன்னாலே அதை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிருவாங்க. அப்படி ஒன்று வந்தது. இதுக்கு ஈக்குவலா, அதாவது விநாயகர் எழுதப்படக்கூடிய அதே காலகட்டம், அதுக்கு கொஞ்சம் பின்னாடி 1310 அந்த ஆண்டுகள், ஒரு பெண்மணி, அங்கிருந்த ஒரு பெண்மணி மிரர் ஆஃப் த சோல்ஸ் என்று சொல்லி இதே மாதிரி கடவுளும் ஆன்மாவும் ஒன்று என்று சொல்லக்கூடிய புத்தகங்களை எழுதினாங்க.
அவங்கள பாரிஸினுடைய அந்த பிரான்ஸ்ல பாரிஸ்ல அவங்கள கட்டி வச்சு எரிச்சிட்டாங்க. அந்த புத்தகங்கள் அத்தனையும் தேடி தேடி அதை இல்லாமக்கிட்டாங்க. தேடி தேடி இல்லாமக்கிட்டாங்க. 1940களில் அங்கிருந்த அகாடமிக்ஸ் முதல்ல இந்த புத்தகத்தை கண்டுபிடிச்சு திருப்பி பப்ளிஷ் பண்றாங்க. அதை படிச்சீங்கன்னா ரொம்ப ஆன்மீகத்தன்மையோட இருக்கும். இதே இந்த ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் டெமோக்ரஸின்னு சொன்ன இந்த ஆன்மீகத்தன்மை அங்கே இருக்கும். ஆனால் அதை ஒழிச்சுக்கிட்ட பார்த்துருக்காங்க. இங்கு இந்த மாதிரிப்பட்ட ஒன்று, இது எவ்வளோ பெரிய விஷயம், இதெல்லாம் யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் ஒதுக்கி வைக்கல. அஃப்கோர்ஸ் வேதம் அனைவரும் சென்று சேர வேண்டும், அனைவரும் படிக்க வேண்டும் என்பது வேற விஷயம். அது ஆரிய சமாஜம் மாதிரிப்பட்ட அமைப்புகள் முன்னெடுத்து செல்கின்றன, அதுவும் நமக்கு வேண்டும். ஆனால் இது அதைவிட மிகப்பெரிய ஒரு சுதந்திரம், தங்கு தடையற்ற சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை விநாயகர் அவர்கள் போன்றவை நமக்கு தந்திருக்கின்றன. இந்த பண்பாடு நமக்கு தந்திருக்கிறது. அதை நாம் போற்றி பாதுகாக்க வேண்டும். அதை மக்களிடம் நாம் கொண்டு செல்ல வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த தலைமுறைக்கு நாம் இதை கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு இந்த விழா, இந்த அறக்கட்டளை இன்னைக்கு செய்திருக்கக்கூடிய இந்த விழா ஒரு தொடக்க புள்ளியாக, ஒரு பிள்ளையார் சுழியாக அமைந்திருக்கிறது. இது பெரிய அளவில் நடக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரையும் கேட்டுக்கொண்டு என்னுடைய நன்றியை அறக்கட்டளைக்கும் இந்த ஆர்கனைஸ் பண்ண அனைவருக்கும், இதற்காக வெளி ஊர்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய மரியாதைக்கும் அன்பிற்கும் உடைய நண்பர்களுக்கும் வணக்கத்தை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.